நல்ல ஓட்டுறது. அமைதியான ஆசிரமம். இங்கெல்லாம் வந்துட்டு சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? ஆளுகள்லாம் சுருட்டி வச்சுக்கணும். ஏதாவது கம்ப்ளைண்ட் கேள்விப்பட்டேன், அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய். இறங்குங்க. ஆ? அட, சத்தம் போடாம இறங்குங்கடா. என்னடா இது? அது சிறப்பா பூஜை நடக்கிற நாள்ரா. அப்படியா? அதனால தான் இப்படிலாம் மெதுவா பண்றாங்க. இறக்குங்க. இந்த மெம்பர்ஷிப் கிடைக்குமான்னு பார்க்கலாம். பார்த்து. என்ன? ஏ பாபு, இன்னைக்குள்ள வேலையை முடிச்சிடணும், புரியுதா? சாயந்தரம் காசெல்லாம் கரெக்டாக வாங்கணும். நீ தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்தா. ஏங்க நான் இங்கே வேலைக்கெலாம் வரல, ஆ, பிஜேஷ்க்கு சும்மா கம்பெனிக்காக வந்தேன். அது சரி. டாக்டர் நல்லவனும் பார்த்துக்குன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக பார்க்கணும். ஆ, டேய், என்ன சுகமான வாழ்க்கைலடா செம்மையா உங்களுக்கு. இருக்குல்ல? ஒரு வேலையும் இல்ல. சாப்பிடுறது தூங்குறது பிரார்த்தனை, சாப்பிடுறது தூங்குறது பிரார்த்தனை. செம வாழ்க்கைல்ல. ஆமாம் ஆமாம். ஏய், நீ திருடுறதுக்கு ஒன்றும் வரல, அதான் உனக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் உனக்கு பொண்ணே கிடைக்காது. எல்லாரும் எடுத்துட்டு போங்க, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. எல்லாம் எடுத்து வை, எடுத்து வை. நம்ம தேவையில்லாம எடுத்துட்டு போக வேணாம். எல்லாம் கீழே இறக்க. இது என்ன படம் படுக்கவே இல்லையா? சே. சமையல்காரிங்களே சமையல்காரிங்களே வணக்கம். ஆமாம், இங்கே மொத்தமாக எவ்வளோ பேர் இருப்பீங்க? 47. 47? நான் யாரையும் பார்க்கவே இல்லை. போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் பழகணும். புதுசாக ஆள் சேர்க்குறீங்களா? இல்ல, வெளியிலேருந்து யாரையும் எடுக்கிறது இல்ல. உண்மை சொல்லணும்னா எனக்கு சாமியார் ஆனந்த் தான் ஆசை. ஆனால் அப்பாவுக்கு பெருசாக பிடிக்காது. சாமியார் ஆகிட்ட வேலையெல்லாம் செய்யாமல் டைமுக்கு சாப்பிடலாம்ல. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கஞ்சி தண்ணி, கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் ஊறுகாயும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு குடிச்சு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். சூப்பர் பொரி. அதாவது சாமியாரத்துக்கு முடியாமலாம் இல்லை, என் பொரி. விஜய் சார் பாத்தியாடாங்க? பேசாமடா. நான்லாம் இப்போ கடையில் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கிற டைம்டா. அதெல்லாம் விட்டுட்டு உன் கூட பெயிண்ட் அடிக்க வந்திருக்கிறேன். அதுக்கு உன்னை யார் கூப்பிட்டது? அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல உன் கூடவே இருக்கணும்னு, நீ மறுபடியும் எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கணுன்னு. டேய், பேசாமல் நான் இங்கே ஒரு 10 பீஸை கொண்டு வந்திருக்கலாம்டா. இங்கே நல்ல வியாபாரம் பண்ணியிருக்கலாம்டா. ஏன்னா இங்கே யாரும் யூஸ் பண்ணுறதில்ல போல. உன் வேலையெல்லாம் இங்கே நடக்காது, இங்கே சிஸ்டமே வேற. தண்ணி குடிங்க. என்ன இந்தா அடிக்கிறியா? அடி. என்னடா வேணாமா? இந்தா. தண்ணி மட்டும் தான் கொடுப்பலாம். என்னடா என்னாச்சு? ஏய், தண்ணி வேணுமா? மச்சான், தண்ணி எடு, தண்ணி எடு. ஆ சரி சரி. இந்தா. விஜேஷ்க்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். நீங்க ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க. நான் உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ. டேய் மச்சான், நீ எங்கே இருக்க? நாங்கள் டாஸ்மாக்ல. விஜேஷ் ஏன் ஃபோன் எடுக்கல? இங்கே தான் இருக்கா, நான் தரேன். இந்தா, உன் ஃபோன் எங்கே போச்சு? ஹலோ, ஃபோனு. பார்த்துக்கலாம்டா. ஐயோ, ஃபோன் எங்கே போச்சு? ஃபோனை தொலைச்சிட்டான். கொடுங்க. லூசு, நீ அதையும் தொலைச்சிட்டியா? என்னடா? நீ சும்மா இரு பபிதா, எனக்கு வயிறு வலிக்குது. அதை கேட்க தான் நான் கால் பண்ணேன். நீ வயிறு வலிக்கு மாத்திரை சாப்பிட்டியா? ஆ. ஹலோ ஹலோ. ஐயோ, இவனுக்கு வேலையும் இல்லை மூளையும் இல்லை. நீங்க வரீங்களா? மாத்திரை சாப்பிடலடா. உன் ஃபோன் எங்கடா? நீ என்னோட ஃபோனு கூப்பிடு. கால் பண்ணுறேன். ஹலோ. ஆ ஹலோ, இந்த ஃபோனு. ஹலோ. மச்சான், ஃபோன் யாருக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு பொண்ணு தான், ஆனால் இப்போ கிடைக்கல. பொண்ணுன்னா நீ பார்க்க வேண்டாம், நான் பார்க்குறேன்.
ஓ ஜாக்கி கேஸே இப்போ தான் முடிஞ்சுது. ஓ என்னடா பிஜீஷ் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தயிர் குடிக்கிறியா? தயிரும் வேண்டாம், ஒரு மை. போ அந்த பக்கம். உன்கிட்ட போய் கேட்ட மாதிரி இதனால தான் பொண்ணு கிடைக்காம இருக்க. மானே ஓ. இந்த மருந்து கொஞ்சம் குடி. வயிற்று பிரச்சனைக்கு இது நல்லதுடா. ம் இந்த ஆட்டை மாற்றி கட்டிட்டு வரேன். ம் நம்ம ஐசுவனா தர்காவுக்கு கொடுக்க போகிறேன். பண்டிகை வருதில்ல, உனக்காக வேண்டிதான் நான் இந்த வேண்டுதலெல்லாம் பண்ணுறேன். முருகருக்கு ஒரு புஷ்பாஞ்சலி நேர்ந்திருக்கேன். எல்லாம் சரியாயிடும்பா. நீ வேண்டாத வேலையெல்லாம் நீ செய்யாத. வாம்மா வா. என்னாச்சுடா? ஆ. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆஸ்பத்திரி போமா? அப்புறம் பார்த்துக்கலாம். ம். மரியா, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு வை. கொண்டு வரேன். யாரு ஃபோன்ல? யாரும் இல்லை, ராங் கால். நீ வேலையை பாரு, நான் தூங்குறேன். ம் ஃபோன் என்கிட்ட கொடுங்க. விஜேஷன் பேர் போட்டு நீங்க யார் நம்பர் சேவ் பண்ணிருக்கீங்க? நீ சாப்பிட்டியா பபிதா? நான் சாப்பிட்டேன். நீங்க ஏன் சாப்பிடலன்னு எனக்கு தெரியணும்ல. நம்ப மாட்டேன் உங்களை. ஃபோனை கொடு பபிதா. ஹலோ, வணக்கம் அக்கா. அக்கா, யாரோ பொண்ணு பேசுறா. அக்கா, ஃபோனை கொடு பபிதா. பெருசு பேர் கொடுத்தாதே. வந்து சேவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல. அக்கா, நான் வேண்டாமா உனக்கு? அக்கா அந்த கேளுங்க ஹோட்டல் அக்கா. முன்னாடி இருக்க போக்காரி செல்வி தானே இது? என்ன சொல்ற பபிதா? அதானே நீங்க சரக்கு அடிச்சிட்டு வரும்போது அம்மா முள்ளப்பூ இருக்காங்க, வாசனை அங்க. வந்துச்சா? கொஞ்சம் போது வெக்க இருக்கா? இந்த பிசாசு முக்கியமா நான் முக்கியமா? விஜேஷ்க்கு அந்த ஃபோன் டி. என்கிட்ட போய் சொல்றியா? நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னை ஏமாத்துறல்ல? எங்க போற நீ? என்னாச்சு பவிதா? ஒண்ணும் இல்ல. சொன்னா கேட்க மாட்டீங்களா? உள்ள வாங்க. விஜேஷ், உன்னோட பேர் போட்டு ஏதோ ஒரு பொண்ணு நம்பரை சேவ் பண்ணிருக்காரு. பேசாம வாய மூடி. அத நான் பார்த்தேன். இல்லனா நீ என்ன பார்த்துட்டு பேசுற? நான் பார்த்தல. என்ன பார்த்துட்டு பேசுற? பேசாத. சேவ் பண்ணி வச்சிருக்க பொண்ணு யாரு? என் ஃபோனுக்கு தான் கூப்பிட்டியா நீ? நான் பார்த்தேன். உன் ஃபோன் எங்க? ஃபோன் உள்ள உன் ஃபோனை கொடு. நம்ம குழந்தை மேல சத்தியம். கை எடுங்க. எல்லாம் பாக்குறாங்கடி. தாடா டேய் மாமா, அப்பாவோட போன மரியாதை குடுறா. ஓடா. குழந்தை மேல சத்தியம்டி. போதும். நீங்க உள்ள வாங்க. சொன்னா கேளு. தெரிஞ்சாவணும். தலை சண்டை தான். வாங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ, ஹலோ. இது உங்க ஃபோன் தானே? ஆமாம் ஆமாம். அது எங்கே இருக்கு? நீங்க கூட வேலைக்கு வந்திருந்தீங்களே ஈரோட்ல. ஆமாம் ஆமாம், ஆசிரமத்தில் இருக்கேன். ஆமாமா, ஆசிரமம் தான். ஆ நீங்க வேலைக்கு வந்தவர் தானே? எனக்கு ஃபோன் திருப்பி வேணும். நீங்க இங்க வந்து போனை வாங்கிட்டு போகணும். இல்லைன்னா நான் அங்கே வரேன். நீங்க ஆசிரமத்துக்குள்ள வர முடியாது. ஏன்? நாங்க பெண்கள் மட்டும் தான் இங்க இருக்கோம். அப்புறம் என்னோடய ஃபோன் எப்படி வாங்குறது? நீங்க மார்னிங் பிரேயர் அப்போ காம்பவுண்ட் வால் கிட்ட வாங்க. நான் வெளியில வந்து போனை கொடுக்கறேன். நீங்க உள்ள வர முடியாதுல்ல? மார்னிங் ப்ரேயரு என்ன டைம்? விடிய கால 4 மணிக்கு. ஐயோ, வர முடியாதே, ரொம்ப தூரம். ஓ அப்படியா? அப்ப நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டுமா? வேணாம் வேணாம், ஆஃப் பண்ண வேணாம். வரேன். ஹலோ. யாரு? சீக்கிரம் வண்டி எடுங்க. எங்க வண்டி எடுக்கணும்? இல்ல அங்க. எங்க? நீ தானே வச்சுக்கிற போன போனு தான். போன் அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க வண்டியை கொஞ்சம் முன்னாடி எடுங்க. என்ன உன் பிரச்சனை என்ன? எனக்கு போறதுக்கு வேற இடம் இல்ல. எனக்கு கொஞ்சம் உதவி செய்றீங்களா? போயிடலாம். உதவியா? யாராவது பாத்துற போறாங்க, போயிடலாம். என்ன உதவி செய்யணும்? என் போனை கொடுங்க. தள்ளு, கூட்டிட்டு போங்க. தள்ளு தள்ளு. ஐயா, விட்டுட்டு போயிடாதீங்க. எனக்கு வேற வழி இல்ல.
ஐயா ஐயா போயிடாதீங்க. ஐயா உனக்கு அது பிரச்சனையா இருந்தா கட் பண்ணி வெளியில தூக்கி போடுறா. இனிமே ஜாதகத்தை எடுத்துட்டு இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க வந்தான்னு வச்சுக்கோ. என்ன வேலைடா செஞ்ச நாயே? என்ன பிஜிஷே இதுவும் போயிருச்சா? ஏன்டா கழுத மாதிரி அழுதுகிட்டே தெரியுற? அவ்வளோ ஆசையா இருந்தா போய் ஒரு வாழை மரத்தை கட்டுடா. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல உங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும். என்ன கீதுவக்கா, என்ன விசேஷம்? ஏய் இங்க பாருடி, விஜேஷ் ஏதோ பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காண்டி. என்னக்கா, ஹாப்பி தானே? எங்க இருந்து கிடைச்சிச்சு? மாமா சீக்கிரம் வாங்க. ஈஷாக்கா மரியம்மா மரியம்மா அங்க பாருங்க, விஜேஷ் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானா? வா வா வா. விலாசினி கொஞ்சம் வெளியே வா. யார் இங்க வந்திருக்காங்கன்னு பாரு. பவிதா சீக்கிரம் வா. கல்யாணி நீ எங்க இருக்க? இதோ பாத்ரூம்ல. ஓ நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல. என்ன நம்ம பிஜிஷ் ஒரு தங்க மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். வந்து பாரு. டேய் இது என்ன அக்கா? இது என்னக்கா? கடவுளே, பிஜேஷ் இவங்க எங்க இருந்து கிடைச்சாங்க? நீ இப்படியே வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு உள்ள இருக்க விளக்க எடுத்து கையில கொடு. விளக்க ஏத்தட்டும். இப்ப எடுத்துட்டு வரேன். அம்மா, இந்த அம்மா எங்க போய் துளைஞ்சாங்க? கூப்பிட்டா காதுல கேட்காம. அம்மா, ஐயோ இவரு வேற. அம்மா, நம்ம பிஜேஷ் ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்கான். ஆமாமா, இத இங்க வைங்க, போய் பாருங்க. போங்க சீக்கிரமா. மாமா வாங்க வாங்க வாங்க. விஜேஷ் என்ன இது? யார் இந்த பொண்ணு? உனக்கு தெரியுமா? வனஜாக்கா, அது வந்து விஜேஷ் யார் இந்த பொண்ணு? அது வனஜாக்கா சுமங்கலா. யாரு சுமங்கலா? மா நீ யாரு? நான் வந்து ஓ தமிழா? விஜேஷ் எங்க இருந்து இவங்களை கூட்டிட்டு வந்திருக்க? மா உன்னோட ஊர் எது? ஊரு எது? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். விஜேஷ், இந்த நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்க நடக்காது. சொல்டா, இவ்வளவு பார்க்கத்தான் நீ கோயம்புத்தூர் போனியா? கோயம்புத்தூர்ல வேலைக்காக போனியா? அப்ப பார்த்தது தானடா இந்த பொண்ணு. அப்படித்தானே? அது முடிச்சு இப்ப ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சுல. இதெல்லாம் எப்படா? நைட்டு நேரத்துல எப்பவுமே தமிழ் பாட்டு கேட்பேன். போன் பேசுறதும் அப்பவே எனக்கு சந்தேகம்தான். விஜேஷ் இவங்கள என்ன சொல்றாங்க? நீ இவள கல்யாணம் பண்ணிட்டியா? அது எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரியாம எப்படி? என்னடா சொல்லு. வனஜாக்கா, விஷயம் உண்மைதான். நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாளாக லவ் பண்ணுறோம். நீ அவளை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கியா? ரெஜிஸ்டர் பண்ணலை, ஆனால் நான் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அக்கா என் கூட நிற்கணும், எனக்கு வேறு யாரும் இல்லை. சரி, இப்போ நான் உன் கூட இல்லைன்னு நினச்சி நீ விஷம் குடிக்க வேண்டாம். இனி இதை பற்றி யாரும் பேச வேண்டாம்.
அவனாவது அவன் பாடாவது. பிஜேஷ் வேலைக்கு போகணும். வேற ஊர் பொண்ணு இவங்க.